அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லா. சகர் நேரம் நாம் எவ்வாறு கணக்கிட்டு கொள்ள வேண்டும்? சகர் உணவு நாம் எதுவரைக்கும் சாப்பிட வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கார்கள். 2 ஹதீஸ் வருது. புகாரியில் 576வது ஹதீஸாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சயீத் இப்னு சாயித் அலி அவர்களும் சகர் செய்தனர். சகர் செய்துவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவைக்கு தயாராகி தொழச் செய்தார்கள். சஹர் முடிவதற்கும் தொழுவை துவங்குவதற்கும் எவ்வளவு இடைவேளை இருக்கும் என்று நாங்கள் அனஸ் அலி அவர்களிடம் கேட்டோம். அதற்கு அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் 50 வசனங்கள் ஓதும் அளவு நேரம் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாக கதாதா அலிவுல்லா அவர்கள் கூறியுள்ளார்கள். ஒரு மனிதர் 50 வசனங்கள் ஓதக்கூடிய அளவிற்கு தான் சுபுவுக்கும் சஹருக்கும் இடைவேளை இருந்ததாக அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். மேலும் இதை கவனமாக கேளுங்கள். புகாரி 621 623 பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், நீங்கள் சகர் உணவு உண்ணுவதில் இருந்து பிலாலின் பாங்கு உங்களை தடை செய்து விட வேண்டாம். இரவில் தூங்கிக் கொண்டு இருப்பவர்களை எழுப்பி விடுவதற்காகவும் இரவு நேரத்திலே தஹஜ்ஜத் தொழுது கொண்டிருப்பவர் திரும்பி வருவதற்காகவும், அதாவது வீட்டுக்கு சென்று சகர் செய்வதற்காகவும் பிலால் பாங்கு சொல்கிறாரே தவிர சுபுகு நேரம் வந்துவிட்டது என்பதை அறிவிப்பதற்காக அல்ல. பிலால் இரவின் கடைசியில் பாங்கு சொல்வார்கள். அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் சுபுவுக்கு அழைப்பு கொடுத்து பாங்கு சொல்வார்கள். அதுவரைக்கும் நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் என்று அல்லாஹுவின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்றைய காலகட்டத்தில் 2 பாங்குகள் சொல்லப்படும். ஒன்று பிலால் ரலி அவர்கள் சொல்லுவார்கள், சகருடைய நேரம் வந்துவிட்டது, தூங்கிக் கொண்டிருப்பவர்கள் எழுவதற்காகவும், தஹஜ்ஜுடைய தொழுகையில் ஈடுபட்டிருக்கும் மக்கள் சகர் செய்வதற்காகவும் ஒரு பாங்கு சொல்லப்படும். 2வது பாங்கு அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தும் அவர்கள் சொல்லுவார்கள். அதுதான் ஃபஜர் தொழுகைக்காக அழைக்கக்கூடிய பாங்காகும். ஆகவே ஃபஜரோடைய பாங்கு சொல்லும் வரைக்கும் சாப்பாடு சாப்பிடலாம், தண்ணீர் அருந்தி கொள்ளலாம்.